ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. சுகர்காரங்களுக்கெல்லாம் தனித்தனியாக, சுகர்காரங்க சாப்பிட்றதுங்க. குதிரைவாளி, இது வரகரிசி, அது குதிரைவாளி 2 பாக்கெட்டு வரகரிசி. இது தினை அரிசி, சாமரிசி. இது சோளங்க, வெள்ளைச்சோளம். இது கம்பு. இதெல்லாம் சுகர்காரங்களுக்கு சாப்பிட்றதுக்குங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு இருக்கிறதுனால எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோங்க இன்றைக்கி. புளி, சோப்பு, இது எண்ணெய் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. மயில் மார்க்கு, சர்க்கரை, திராட்சை, நெய், எல்லாம் பூரா ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி ஃபுல்லாகலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு தனியாக எடுத்து வைக்கணுங்க, இல்லைன்னா போட்டு வளட்டிகிட்டு இருப்பார். அது எங்கே இது எங்கேன்னு கேட்பார். அதனால் இதெல்லாம் பாருங்க, இந்த டப்பாவில் எடுத்து வச்சிடணும் அவருக்குள்ளது பூரா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாக்ஸில் கொண்டு வந்து, பாத்ரூமில் கொண்டு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் இந்த பொருள்கள்லாம் கொண்டு வச்சுக்கலாங்க. சோப்பு, ஷாம்பு, துவைக்கிற சோப்பு, பேஸ்ட்டு எல்லாம் கொண்டு வந்து இப்படி சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம யாரையும் கேட்க வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், மேலே கார்பிக்கு இதெல்லாமே இருக்குது. நம்மளே எடுத்துக்கலாம். இல்லைன்னா சத்தம் போட்டுட்ருக்கணும். ஒருத்தர் இல்லைன்னா நமக்கு கஷ்டம். இப்படி கொண்டு வந்து வச்சிட்டோம்னா நம்மளே குளிக்கும்போது எல்லாம் எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸு தாங்க. இது மாதிரி நீங்களும் பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ஆட்டோ ஆட்டுறேன்டா. வாங்கினேங்க, 2 வாங்கினேன். ஒன்று 30 ரூபா, 2 60 ரூபா. சர்க்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. சர்க்கரை போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம செய்கிறத விட அவங்க செஞ்சு கொண்டு வர்றது நல்லா இருக்குது. பாருங்கள், கையிலேயே ஒட்டவே. இடியாப்பா கொழா போட்டு 2 கொண்டு வர்றாங்க. சாப்பிட்லாங்க. பழம், சர்க்கரை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கிழங்கு பொரியல் செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒன்றுமே போடாமல் மிளகாத்தூள், உப்பும் போட்டு செய்கிறதா, வேக வச்சு. எப்படி செய்யலான்னு பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்குங்க. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, மாவு சத்து உள்ளது. எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டேங்க. இந்த கிழங்க போட்டுக்கலாம். உப்பு, மிளகாத்தூள் போட்டால் போதும். உப்பு போட்டேங்க, மிளகாத்தூள் போட்டு சும்மா கொஞ்சமாக போட்டால் போதுங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகணும். சூப்பராக இருக்குங்க இந்த இது செஞ்சு சாப்பிட்டா. தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டா, தயிர் சாப்பாடு, ரசம் சாப்பாட்டுக்கு அருமையாக இருக்கும். இது பச்சையாகவே சாப்பிட்லாங்க. அருமை எப்படி இருக்கும். நான் பச்சையாகவே சாப்பிடுவேன். நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. வெந்துருச்சுன்னு கொஞ்சம் வெயிட்.
சாப்பிட்டு பார்க்கலாம், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இது சீக்கிரம் வெந்துருச்சுங்க, நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு. நல்லா வெந்துருச்சு. இது நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்லாம். தயிர் சாப்பாட்டுக்கு, ரசம் சாப்பாடு, சும்மாவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.